ஓகே. இப்போ கன்டின்யூ பண்ணலாம். இப்போ எதுனா, இப்போ நம்ம இந்த ஷெட்யூல் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஷெட்யூல் 1ல என்ன பார்த்தோம்னா, கன்சிடரேஷன் இல்லாம அந்த 3ல கன்சிடரேஷன் மட்டும் இல்லாம இருக்கும்போது கூட டீம்டு சப்ளையா இதெல்லாம் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் 2 முடிச்சிட்டோம். இப்போ 3வதுல ஆரம்பிப்போம். பிரின்சிபல் ஏஜென்ட். பிரின்சிபல் ஏஜென்ட்ல இங்க மெயினா இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். பிரின்சிபல் ஏஜென்ட் இந்த 2 பேருக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ல டீமிங் ஃபிக்ஷன் அப்ளை ஆகும் அப்படின்றாங்க. ஏன் டீம் டு பி சப்ளை எப்போ ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் நாட் இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம அது பார்க்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் ஏஜென்ட்னு ஒருத்தர் இருக்காங்க, பிரின்சிபல்னு ஒருத்தர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து டீம்டு சப்ளையா இல்லையா அப்படின்னு. அதுக்கு இங்க வந்து 3 பாயிண்ட் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்றாங்க. டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, இதுல 3 பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் ஃபார் ஃபர்தர் சப்ளை இஸ் பீயிங் இஷ்யூட் பை த ஏஜென்ட் இன் இஸ் ஓன் நேம் ஆர் நாட். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல இருந்து ஏஜென்ட்டுக்கு குட்ஸ் வரணும், குட்ஸ்ல இருந்து கஸ்டமருக்கு குட்ஸ் போகுது. ஓகேங்களா, ஸோ ஏஜென்ட்டு இருந்து கஸ்டமருக்கு குட்டு போகும்போது ஏஜென்ட் சைன் பண்ணி தராரு, இந்தாங்க என் இன்வாய்ஸ் எடுத்துக்கோங்க. ஏஜென்ட்டும் ஒரு பிசினஸ் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அதான் ஏஜென்ட்டும் ஒரு பிசினஸ் நடத்துறாரு, பிரின்சிபல்டேருந்து வந்து குட்ஸை வாங்குறாரு, கஸ்டமருக்கு விற்கிறாரு. ஆல்மோஸ்ட் ரீட்டைலர் மாதிரி வேலை செய்யறாரு. அண்ட் இன்வாய்சஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன் ஹிஸ் ஓன் நேம். ஏஜென்ட் அவர் நேம கொடுத்து இன்வாய்ஸ்ல பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா டீமிங் ஃபிக்ஷன் அப்ளை ஆகும். டீம்டு சப்ளையா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, however where the invoice is issued by the agent to the customer in the name of the principal, it will not be a deemed supply அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனா பிரிக்கிறாங்க. எப்படின்னா, பிரின்சிபல் டு ஏஜென்ட், ஏஜென்ட் டு கஸ்டமர். இது ஒரு செட், ஒரு லைன் ஆஃப் டிரான்சாக்ஷன். இன்னொரு லைன் ஆஃப் டிரான்சாக்ஷன் எப்படி பாக்குறாங்கன்னா, பிரின்சிபல் டு டைரக்ட்லி கஸ்டமர். ஓகேங்களா, பிரின்சிபல் டு டைரக்ட்லி கஸ்டமர்னா வெறும் ஏஜென்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் நடுவுல இருக்க அந்த குட்ஸ் பாஸே ஆகல, டைரக்டா கஸ்டமர் பாஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறாங்க. இங்க அதாவது ஏஜென்ட் அவரோட நேம்லயே இன்வாய்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாருன்னா, பிரின்சிபல் டு ஏஜென்ட், ஏஜென்ட் டு கஸ்டமர் வந்து குட்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸோ இது வந்து சேல். இதே வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க குட்ஸ், அதே விஷயம் தான், கான்செப்ட் அதே தான். இதே ஏஜென்ட் வந்து குட்ஸ் வாங்குறாரு, பிரின்சிபலோட நேம்லயே வாங்கினாருன்னா இது இந்த ஷெட்யூல் 3 அப்ளை ஆகாது. இதே இவரோட நேம்லயே அவர் வாங்குறாரு, ஏஜென்ட்டோட நேம்லயே அவர் வாங்குறாரு அப்படின்னா ஷெட்யூல் 3 will be applicable. ஓகேங்களா, அதுதான் இன்வாய்ஸஸ் இஷ்யூடு பை த ஏஜென்ட் இன் த நேம் ஆஃப் யாரு, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். So Anmol appoints Bolu to procure certain goods from the market. Bolu identifies various suppliers who can provide goods as decided by Anmol and asks for the supplier to send the goods and issues the இங்க முக்கியமான பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், இஷ்யூ த இன்வாய்ஸ் டைரக்ட்லி டு Anmol. அதோட கொஸ்டின் ஓவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மணி பேங்க் பேங்கிங் கம்பெனி அப்பாயிண்ட்ஸ் ஒரு ஆக்ஷனர் to auction certain goods. The auctioneer arranges for the auction and identifies the potential bidders. Highest bid is accepted and the goods are sold to the highest bidder by the money bank. Okay, money bank வந்து செல் பண்ணிடுறாங்க. The invoice திரும்பி இங்க பாருங்க, எங்க போனாலும் the invoice வந்துருது பாருங்களா, is issued by the bank to the successful bidder. அப்ப என்ன, இங்க இவன் கைக்கு குட்டே வரல, இவன் சும்மா சர்வீஸ் பண்ணியிருக்கான் மணி பேங்க்கு, அவ்வளவுதான். ஸோ இவன் கைக்கு குட் வந்து இவன் வந்து இந்த ஆக்ஷனியர் வந்து டைரக்டா சப்ளை பண்றாரு, இந்த யார் சக்சஸ்ஃபுல் பிட்டரோ அப்படின்ற கேஸ் இருந்தா மட்டும்தான் இந்த டீமிங் ஃபிக்ஷன் டீம் சப்ளை அப்ளை ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பெயிண்டிங். ஓகேங்களா, கௌதம் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்பாயிண்ட்ஸ் கம்பீர். கௌதம் கம்பீரை வச்சு பண்றாங்க பாத்தீங்களா. கம்பீர் அரேஞ்சஸ் ஃபார் த ஆக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபைஸ் த பொட்டன்ஷியல் பிட்டர்ஸ். The highest bid is selected and the painting is sold to the highest bidder. இது the invoice திரும்பி அதே விஷயம் தான், in his own name. ஓன் நேம் கொடுத்துட்டாங்களா, யாரோட நேம், ஏஜென்ட்டோட நேம். ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா கம்பீர் is not merely providing auctioneering services but also supplying the painting on behalf of Gautam in his own name. ஓகேவா, அப்போ ஷெட்யூல் 3 அப்ளை ஆகும். ஷெட்யூல் 3 எப்படி அப்ளை ஆகும், பிரின்சிபல் டு ஏஜென்ட். ஓகேங்களா, 100 ரூபா வர்த் ஆஃப் குட் பெயிண்டிங்கா, 100 ரூபா வர்த் ஆஃப் பெயிண்டிங் கௌதம் கம்பீர்ட்ட தந்துருக்காருங்க. ஓகேங்களா, 100 ரூபா வீட்டு பெயிண்டிங்க
இப்போ 100 ரூபா டு 100 ரூபா இவருக்கு வந்திருக்குல கைக்கு, இவர் அதுக்கு ஏதாவது பே பண்ணிருப்பாரா பிரின்சிபல்கிட்ட, நீ என்கிட்ட தந்திருக்கிய குட் அப்படின்னு பே பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அதுக்கு ஒரு டீமிங் ஃபிக்ஷனை கொடுத்துட்டு ஏஜென்ட்டுக்கு இது வந்து சப்ளை அப்படின்னு ஒரு டீமிங் ஃபிக்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது சிஎன்எஃப் ஏஜென்ட், அதாவது என்னது, கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். ஓகேங்களா? இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்லாம் இருப்பாங்க. CNF agent or commission agent takes up possession of the goods from the principal and issues the invoice in his own name. ஓகேங்களா? என்ன பண்றாங்க, இந்த ஒரு வார்த்தையை பார்த்தாலே போதும் நமக்கு தெரியும், ஓகே அப்ளைகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி. கரெக்டா? Next, in such a cases, the CNF agent is an agent of the principal of the supply of goods as per para 3. அந்த ஓன் நேம் பார்த்தாலே ஓகே நான் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இது வந்து என்னது, ஏபிஎம்சி. கரெக்டா? அதே விஷயத்த தான் சொல்லியிருக்கான். ஏபிஎம்சிலேருந்து குட்டை வாங்குறான், குட்டை வந்து விற்கிறது வந்து ஏஜென்ட் அவன் நேம்ல விற்கிறானா இல்லையா, அது வேற எதுவும் இல்லை, புதுசா இல்லை. நெக்ஸ்ட், டெல் கிரெடர் ஏஜென்ட். யாரு டெல் கிரெடர் ஏஜென்ட்? ஒரே விஷயம், டெல் கிரெடர் ஏஜென்ட் கேரண்டிஸ் த பேமெண்ட் டு த சப்ளையர். என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏஜென்ட் வழியா விற்கிறேன். கரெக்டா? ஏன்ட்ட இப்போ ஒரு 100 பென் இருக்கு வச்சுப்போமே, 100 பென் இருக்கு, எனக்கு 100 பென்னும் செல் பண்ணியே ஆகணும். ஆனால் எனக்கு கஸ்டமர் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு நான் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நார்மலாக என்ன நடக்கும், ஏஜென்ட்டு ட்ரை பண்ணுவார் பெஸ்ட்டா, இந்த 100 பெண்ணு அட்டகாசமான பெண்ணு, இந்த மாதிரி பெண் உலகத்திலேயே எங்கேயும் நடக்காதுன்னு சேல் பண்ண ட்ரை பண்ணுவார். ஓகேவா? டெல் கிரெடர் ஏஜென்ட் ஒரு லெவல் அதிகம். என்னன்னா, நீ 100 பெண் என்கிட்ட தான், 100 பெண்ணுக்கான காசு என்னவோ நான் உனக்கு அது எல்லாமே ஃபுல்லாவே தந்துடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பா 100 பெண்ணு இதை நானா காசு போட்டு பண்ணி தரேன், எப்படியோ பை எய்தர் பை ஹுக் ஆர் குரூக் அந்த 100 பென்ஸ்க்கான காசு உன் கைக்கு வந்துருப்பா அப்படின்ட்டான். ஓகேங்களா? அதுதான் டெல் கிரெடர் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி அது அதிகமா ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு டெல் கிரெடர் ஏஜென்ட். ஸோ அதுக்கு அதிகமா கமிஷனும் வரும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து யார் டெல் கிரெடர் ஏஜென்ட் அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. இப்போ டெல் கிரெடர் ஏஜென்ட்குள்ள இவங்க 3 இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. பட் இந்த 3 இஷ்யூ பேசுறதுக்கு முன்னாடி டெல் கிரெடர் ஏஜென்ட்டுக்கு டாபிக் ஏன் கொண்டு வந்தாங்கன்றத பத்தி பேசுவோம். ஓகேங்களா? அது ஏன்னா லோன். இப்போ டெல் கிரெடர் ஏஜென்ட் வந்து கஸ்டமருக்கு லோன் தரான்னு வச்சுப்போம், ஒரு செனாரியோல தரான். அந்த லோனுக்கு வந்து அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அந்த மாதிரி நடக்கிறது வந்து இஸ் இட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் சப்ளை? அதுதான் இங்க வந்து கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் டிபெண்ட்ஸ். அது வந்து இப்போ இஷ்யூ பை இஷ்யூ பார்ப்போம். இஷ்யூ அண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன சொல்றான், டெல் கிரெடர் ஏஜென்ட் நம்ம இப்போ பிரின்சிபல் ஏஜென்ட் பார்த்தோம்னா அதுக்குள்ள உழுவானா மாட்டானா அப்படின்னு கேட்கறோம். எஸ், இட் வில் ஃபால் இஃப் அதே விஷயம் தான், ஓன் நேம் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஓகேவா? The invoice for the supply issued by the supplier to the customer either himself or through a DCA does not fall under the agent. ஓகேங்களா? In case the issue of the supply of goods is issued by the DCA in his own name, இருக்கா, in his own name would fall under the ambit of agent. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏஜென்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வருங்களேன். Whether the temporary short term transaction based loan extended என்ன லோன் எக்ஸ்டெண்டட் யார் பண்றா, பை டிசிஏ டு த பையர். ஓகேவா? டு த பையர். யார் வாங்குறானோ, வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால என்ன பண்றான், டிசிஏட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு தெரியாப்பா, நான் உனக்கு லேட்டர் டேட்ல தந்துடுறேன், எனக்கு இப்போ நீ வச்சிருக்க குட்ஸ் எனக்கு இப்பயே தேவை, ஆனா நீ வச்சிருக்க குட்ஸ் எனக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை, ஸோ நீயே எனக்கு லோன் தான், அதை வச்சு நான் வாங்கிக்கிறேன், குட்ஸ் எனக்கு கடன் அப்படியே தர மாதிரி தந்துட்டேன், அப்புறம் நான் 3 மாசத்துல உனக்கு வட்டியோட சேர்த்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? For which interest is charged by the DCA is to be included in the value of goods being supplied by the supplier where the DCA is not an agent under para 3. இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நாட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் டிசிஏக்கும் கஸ்டமருக்கும் நடக்கக்கூடிய இந்த லோன் டிரான்சாக்ஷன்ல இஃப் டிசிஏ இஸ் நாட் அன் ஏஜென்ட் ஆஸ் பர் இந்த நம்ம para 3 ஆஃப் ஷெட்யூல் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்டா பிரின்சிபலோட நேம்லயே தான் டிசிஏ வந்து இஷ்யூ பண்றான் இன்வாய்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது அந்த டெம்பரரி ஷார்ட் டேர்ம் லோன்ன்றது டிசிஏக்கும் அந்த கஸ்டமருக்கும் தனிப்பட்ட முறையில வந்தது. இது வந்து ஒரு பிரின்சிபல் சப்ளை, மிக்ஸ்டு சப்ளை அந்த மாதிரிலாம் நீ உள்ள கொண்டு வர தேவையில்லை அப்படின்ட்டான். ஓகேங்களா? therefore the interest being charged by the DCA would not form part of the value of goods
சப்ளைடு டு த பையர் பை த சப்ளையர். புரியுதுங்களா? இப்போ வேல்யூ ஆஃப் குட்ஸ், நான் இப்போ வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஏன் இங்க இம்பார்ட்டன்ட்னா, வேல்யூ ஆஃப் குட்ஸ்ல நம்ம வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். ஒருவேளை இந்த இன்ட்ரெஸ்ட்டும் நீ வந்து இன்க்ளூட் பண்ணணும் வேல்யூல அப்படின்னு சொன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து நீ ஜிஎஸ்டி போட வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் விஷயம் அதுல. ஸோ இப்போ நாட், இப்போ இவனே சொல்லிட்டான் டிசிஏ இஸ் நாட், ஸோ டைரக்டா வந்து சப்ளையர் வந்து ரெசிபியன்ட்ட குட்ஸ் தண்டான். பிரின்சிபல் இஸ் டைரக்ட்லி கிவிங் த குட்ஸ் டு த recipient without the interference of DCA. DCA is just acting as a, எப்படி சொல்ற, ஒரு சர்வீஸ் தரான். ஓகேப்பா நீ சொல்ற, நான் பண்றேன், உன் நேம்ல கொடுக்க சொல்றேன், நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பண்றோம். ஸோ அதனால டைரக்டா குட்ஸ் சப்ளை ஆயிருது. நெக்ஸ்ட், ஏஜென்சி சர்வீசஸ் இஸ் given by DCA to both the supplier as well as the recipient. ரெசிபியன்ட்டையும் தரால, இந்த பண்ணி குட்ஸை வாங்குவாங்க, அட்வர்டைசிங் சர்வீசஸ் மாதிரி பண்றான். சப்ளையர்ட்டையும் நீ என்னென்னலாம் சொல்றியோ நான் உனக்கு பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்து நிற்கிறான். நெக்ஸ்ட், இது ஒரு தனியான இது, லோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றான் டிசிஏ வந்து ரெசிபியன்ட்டுக்கு. உன்னால இப்ப வாங்க முடியலையா, சரி ஓகே நான் உன்ட்ட லோன் தரேன், 3 மாசம் கழிச்சு எனக்கு இந்த திருப்பி தந்துரு. நான் இப்போ 90,000 தரேன், அதுக்கான 100,000 நீ 3 மாசம் கழிச்சு தந்துரு அப்படின்ட்டான். ஸோ 10,000 அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ 90,000 இப்போ 3 மாசம் கழிச்சு நீ எனக்கு வந்து 1,00,000 ரூபா தரணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த 10,000 ரூபா should that also be included in the value of supply being supplied to இது. ஸோ அப்போ என்ன, நான் இப்போ 90,000 இது நான் நார்மலாக சப்ளை பண்ணியிருந்தேன்னா சப்ளை ஆயிருக்கும். இப்போ நீ 10,000 இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உனக்கு வருது இல்லை கைக்கு, அது வந்து நீ வேல்யூல இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் தட் விட் அது டிசிஏக்கும் பையருக்கும் தனிப்பட்ட முறையில் பண்ணது அப்படின்ட்டான். ஏன்னா ஹி இஸ் நாட் அன் ஏஜென்ட் இங்கே. ஓகே, ஆனால் அப்படியே இங்கே ஆப்போசிட் வரும் மூணாவது இஷ்யூல. ஏன்னா ஹி வில் எப்படி சொல்ல, இப்போ இங்க இந்த வந்து ஏஜென்ட் வந்து டிசிஏ இஸ் அன் ஏஜென்ட். ஓகேங்களா, அதே டிரான்சாக்ஷன் பட் டிசிஏ இஸ் அன் ஏஜென்ட் போது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் 4,000. ஏன்னா குட்ஸ் சப்ளைடு பை த சப்ளையர் டு டிசிஏ, டிசிஏ டு த ரெசிபியன்ட் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிடும். இங்க ஒன்னா இருந்துச்சுன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் பை த சப்ளையர் டு ரெசிபியன்ட்னு, அது ரெண்டா பிரிஞ்சிடும். குட்ஸ் பை த சப்ளையர் டு டிசிஏ, டிசிஏ டு ஏஜென்ட். ஓகேங்களா, அப்போ அந்த கேஸ்ல value of the interest charge for such credit would be required to be included in the value of goods. புரியுதுங்களா? இப்போ 90,000, இப்போ இங்க வந்து 90,000 தான் காமிக்க வேண்டி வந்திருக்கும் வேல்யூல. இப்போ இது இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து ஒரு 10,000 அடிஷனா பண்ணி 1,00,000 ரூபா, இதுலப்பா 1,00,000 ரூபாயில 18% பே பண்ணு அப்படின்னு காமிக்கிறோம். இங்க 90,000ல 18% பே பண்ணுப்பா அப்படின்னு காமிக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீசஸ். நீங்க பாப்பீங்க இம்போர்டேஷனா, இப்பதானே நம்ம இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீஸ் படிச்ச மாதிரி இருக்குன்னு. கரெக்ட், பட் இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். அங்க என்ன பார்த்தோம், நீ காசு கொடுத்து வாங்குற, ஃபைவர் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஃபைவர்ல நான் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அங்க என்ன ப்ராப்ளம்னா, அங்க காசு இருந்துச்சு, there was consideration but there was no course of furtherance of business எதுவும் கிடையாதுங்க. பட் இங்க அப்படியே ஆப்போசிட், கன்சிடரேஷன் எதுவும் கிடையாது, பட் இட் இஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் furtherance of business, so it is treated as supply. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீஸ் மட்டும் ரெண்டு சைடும் கன்சிடரேஷன் இல்லையா, சரி பிசினஸ்கா ஓகே, சரி பிசினஸ் இல்லையா கன்சிடரேஷனா, அப்படியும் ஓகே. சோ அப்படி போறாங்க. நெக்ஸ்ட், சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதுல ஒன்றும் அவ்வளவு புதுசா எதுவும் இல்ல. இங்க ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இங்க பாருங்களேன், இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீஸ் யாருக்கு மட்டும் வரும்னா ரிலேட்டட் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சன். ஓகேங்களா, ரிலேட்டட் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சனுக்கு மட்டும் தான் வித்தவுட் கன்சிடரேஷன் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ல மட்டும்தான் வரும். இன் எனி அதர் கேஸ் வேற யாருமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேமிலி டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்ல, சிஸ்டர், மதர், அந்த இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டா, பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இப்போ கிராண்ட் பேரண்ட் வராருங்க, கிராண்ட் பேரண்ட் யூஎஸ்ல இருக்காரு, வித்தவுட் கன்சிடரேஷன் அப்ப எனக்கு ஒரு சப்ளை பண்றாரு அப்படின்னா, ஒன்லி if he is wholly dependent on me, it will be treated as supply. Otherwise it will not be, because of this one thing, related or distinct person இங்க இருக்காங்களா, அதனால மட்டுமே வரும். ஓகே, சோ ஈவன் கன்சிடரேஷன் இல்லாம இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருந்தாலும் you have to check the important condition that it is between a related or a distinct person. ஓகேங்களா, அதேதான் இங்கேயும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஜும்ரோ அசோசியேட்ஸ் ரிசீவ்டு லீகல் கன்சல்டிங் ஃப்ரம் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஹெட் ஆஃபீஸ் அண்ட் அசோசியேட்ஸ். இப்போ ஜும்ரோட ஹெட் ஆஃபீஸ் யாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேட்டட் பார்ட்டி. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி, அதாவது டிஸ்டிங்க் பர்சன், சாரி நாட் ரிலேட்டட் பார்ட்டி, டிஸ்டிங்க் பர்சன். Since they are distinct person, of course related party ஆவும் இருக்கலாம், but here we will see it as a distinct person. So distinct person இருக்கிறதுனால என்ன ஆகும், அண்ட் இது வந்து மலேசியால இருக்கிறதுனால it is more likely 25/5.
எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்டிங் பர்சன் மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிஸ்டிங் பர்சனா இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ கரெக்டா இதுக்குள்ள வந்துடும், சப்சம் ஆயிரும். ஓகே, ஆஃப்கோர்ஸ் இங்க ரிலேட்டட் பர்சன்ஸ் அப்படின்ட்டான். ஓகே, தென் சமக் என்ன சொல்றான்? has sought out architecture services. The services are received by Samak without consideration from his son. ஓகேங்களா? அந்த ஃபேமிலியோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, நான் வந்து எப்படி சொல்ல, we should think from the perspective of a husband. ஹஸ்பண்டுக்கு சன்னு, டாட்டர், ஒய்ஃப், இவங்க டிபெண்டோ இல்லையோ ஃபேமிலி தான். கரெக்டா? ஸோ ஃபேமிலி தானா, அப்போ வந்து ரிலேட்டட் பர்சன் ஆயிட்டாங்க. ஸோ அவ்வளவுதான் இங்க விஷயம். ஓகே, ஸோ அந்த ரிலேட்டட் டெஃபினேஷன் படிச்சோம்ல, அந்த ஒரு 8 பாயிண்ட் எப்படி வந்து இப்படி வந்து பாருங்களேன். அதை வச்சு இதை லிங்க் பண்றான், இதை வச்சு அதை லிங்க் பண்றான். ஸோ திஸ் இஸ் த ஒன். அதர் தன் தட் சேல்ஸ் ப்ரொமோஷன் ஸ்கீம். இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து பை ஒன் கெட் ஒன் ஸ்கீம் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி இது ஒன்று பார்த்துக்கலாம், ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஓகேங்களா? samples which are supplied free of cost without any consideration would not qualify as supply under GST. ஓகேங்களா? இப்போதைக்கு அப்படி புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஃப்ரீ சாம்பிள்ஸ் பை ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் ஜிஎஸ்டிக்குள்ள வராதுன்னு இப்போதைக்கு தோராயமா வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன். என்னன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். பை ஒன் கெட் ஒன்ல என்ன சொல்ற, நீ ஒன்று வாங்கிக்கோ இன்னொன்று தரேன். ஓகேவா? நீ ஒரு 199 rupeesக்கு இந்த ஒரு பொருளை வாங்கினா இதோட இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதை எப்படி ட்ரீட் பண்ணா, இட் கேன் அட் பெஸ்ட் பி ட்ரீட்டட் அஸ் 2 good price for 1. ஓகேங்களா? 2 குட்டையும் சேர்த்து 199 தான் அதோட பிரைஸே. நீ சும்மா 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்துற. ஸோ ரெண்டுமே it would either be treated as a composite supply or a mixed supply based அது வந்து mixed supply composite supply நீ பார்த்தா அதுக்கான ரேட் என்னவோ டிசைட் பண்ணிக்கொண்டான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது சின்ன ஸ்மால் பாயிண்ட் தான். ஸோ RWA ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இப்போ ஒரு சொசைட்டி, Sanskriti Society supplies air conditioners to its members at a concessional price. So இது வந்து என்ன பண்ணுது, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் இருக்க ஏசி 10 பேருக்கு சப்ளை பண்றதுனால 38,000 ரூபாய்க்கு சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்ததுனால ஒரு கன்செஷனல் ரேட்ல சப்ளை பண்றாங்க. நெக்ஸ்ட் RWA collects maintenance charges from its members for the service provided. இப்போ நான் உனக்காக தானே கம்மி வந்து எல்லாருக்கும் பேர பேசி 40,000 ரூபாய் நான் தான் விற்கிற ஏசி 38,000 கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் காசு தான், மெயின்டெனன்ஸ் பண்ண காசு தான் அப்படின்னு. ஓகே, ஸோ இதை they are deeming it to be supply. ஓகேங்களா? இதுல of course you can go much deeper in this, but இப்போதைக்கு எக்ஸாம்பிள் இவ்வளவு தெரிஞ்சா நமக்கு ஓகேங்களா? இதுல இப்ப வந்து anything that is supplied for the concessional price as well as maintenance charges by the RWA will be deemed to be a supply. ஓகேங்களா? deem that the supply has taken place from the RWA to its members. Okay, next இப்போ இந்த செக்ஷன் 7(1)A read with schedule 2 என்ன சொல்லுனா, நீ இப்ப சப்ளை பண்ணது either supply of good or supply of service அப்படி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது குட்ல டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கு. க்ளோத் நம்ம கார்மெண்ட் போய் எடுக்கிறோம், சட்டை கடைக்கு போயிட்டு சட்டை எடுக்கிறோம்னா சட்டக்கடைக்காரன் துணி தந்ததுக்கு அப்புறம் அவங்களால போயிட்டு ஒன்று இல்லை எந்த அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் சப்ளை கொடுத்துட்டான். ஓகே, இதே மாதிரி ரைட்டை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு you have the right to use the license that I have அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சப்ளை சர்வீஸ் என்ன பண்றான், Genius Equipments give a machinery on rent to Swasini. ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் என்ன பண்றான், any transfer of title and goods under an agreement which stipulates that the property shall pass at a future date. So hire purchase agreement மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நீ எனக்கு 10 இன்ஸ்டால்மெண்ட்ல நீ பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன் கையில இந்த ஐட்டம் நீ தான் இதோட ஓனர்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் நான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுமே சப்ளை ஆஃப் குட்டா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க ஜிஎஸ்டில. நெக்ஸ்ட் இப்போ எனி லீஸ் டெனன்சி லேண்ட் அண்ட் பில்டிங் வச்ச மாதிரி இது எதுக்கு வந்துச்சு, டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் மெயினா இந்த ரைட் தான். ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங்ல பார்த்தோம்னா லீஸ்
லீஸ், டெனன்சி, ஆக்குபை, லைசன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் சப்ளையர் சர்வீஸ்ன்றான். ஓகேவா? ஏன்னா இதுல எங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி போகுது, எதுவும் போகுது. சேம் திங் தான் இங்கேயும் சொல்லியிருக்கான். லெட்டிங் அவுட் பில்டிங் ஃபார் ஒரு யூஸுக்காக. ஓகேவா? ரெசிடென்ஷியல் இதுல ஒண்ணு ரெசிடென்ஷியல் காம்பவுண்ட் ஃபார் பிசினஸ் ஆர் காமர்ஸ் ஆர் ஹோல்லி ஆர் பார்ட்லி இதுவும் வரும். ஓகேவா? So residential complex இருந்தாலும் if it is given for business or commerce wholly or partly will be under supplier service. Okay. Next, any treatment or process which is applied to another person's good. ஒரு ஜாப் ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு துணி தரான், எனக்கு துணியில இந்த மாதிரி டிசைன் பண்ணிதா அப்படின்னு நான் ஒருத்தர் தரேன், அவன் டிசைன் பண்ணி தரான். வாட் இஸ் தட்? இட்ஸ் ஜாப். அது வந்து சப்ளையர் சர்வீஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகே. Next, goods forming part of businesses which are transferred or disposed of. ஓகேவா? under the directions of the business. ஓகேவா? அதனால அப்புறம் வந்து இந்த அந்த பிசினஸ் அசெட்ஸ்ல இது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ பிசினஸ் அசெட்ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? அது என்னது? சப்ளை ஆஃப் குட். ஓகேவா? நெக்ஸ்ட், பிசினஸ்ல இருக்கிறது தான். ஓகேங்களா? பிசினஸ்ல இருக்கிற குட்டை பிரைவேட் யூஸுக்கு யூஸ் பண்ணா, ஓகேவா, பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணா என்ன வரும்? இட்ஸ் a good or supply since it will come as a service வரும். ஓகேவா? நான் வந்து இப்போ ஒரு குட் இருக்கு, ஒரு குட்ஸை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் மிஷினரி இருக்கு. பிளான்ட் மிஷினரி சேர் பண்ணுவோம். அந்த சேர் நான் எனக்காக என் பிரைவேட் யூஸுக்கு எனக்கு ஒரு என் வீட்டுக்கு ஒரு சேர் வேணும், நான் அதை யூஸ் பண்ணி பண்ணல, அதுக்கான சர்வீஸ் என்ன அது பே பண்றேன் அப்படின்னா அது வந்து சப்ளையர் சர்வீஸா ட்ரீட் ஆகும். ஓகேங்களா? A person manufacturing and selling wooden furniture takes one chair manufactured by him for use at his home. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். It will come as a supplier service. ஓகேங்களா? அந்த manufacturing கான சர்வீஸ். It's not like அவன் சேர் எடுத்துட்டு போற மாதிரி அது பார்க்கணும். You see it as the machine யூஸ் பண்ணி பண்ணால, the machine யூஸ் பண்றது is a service அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க. Next, goods forming part of assets. இப்போ என்ன? அது business is being wound up. அதுதான் இங்க நடக்குது. Goods forming part of assets of any business carried on by a person who ceases to be a taxable person shall be deemed to be supplied by him. Okay, immediately before he ceases to be a taxable person. என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பிசினஸ் இருக்கேன், என் பிசினஸ் இப்போ ஊத்தி மூட போறேன், வைண்ட் அப் ஆக போகுது. ஓகேவா? எனி குட்ஸ் தட் இஸ் லெஃப்ட் இன் ஸ்டாக், ஓகேவா, வைண்ட் அப் ஆக போகுது, வைண்ட் அப்பே ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு டேட் 30th நவம்பர் அப்போ வைண்ட் அப் ஆயிடுச்சு. 30th நவம்பர் அப்புறம் என் கையில என்ன குட்ஸ் இருந்தாலும் that will be deemed to be a supply of good அப்படின்ட்டா. ஓகேங்களா? இதுல என்னென்ன எக்ஸெப்ஷன்? ஒருவேளை நான் பிசினஸே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றேன் கோயிங் கன்சர்னா இன்னொருத்தருக்கு அப்படின்னா that will be an exception to this. It will be an exempt. ஓகேங்களா? இங்க சொல்லுவோம் serves by the transfer of going concern as a whole as an exempt supply. ஓகேங்களா? and it not come as a supply of good. Next, இதுல என்ன எக்ஸெப்ஷன்? இன்னொரு எக்ஸெப்ஷன் என்ன? business is carried on by a personal representative who is deemed to be a taxable person. ஓகேங்களா? இப்போ ஒரு இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான். கோயிங் கன்சர்ன் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட, யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண? இந்த கேஸ்ல வந்து உன்னோட பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஓகே.